ரம்ஜானுக்கு அவர் எனக்கு பிரியாணி அனுப்பிச்சு விடுவார். இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ற ஒன்றிய பாஜக அரசுடைய கனவு என்றென்று பலிக்கிறது. நம்ம அத்தனை இந்த கூட்டத்திற்கு பேர் உரிமைகள் மீட்பு கூட்டம் மாநாடு. ஏன் மீட்க வேண்டும்? அதிமுக ஆட்சியில கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில மாநில உரிமைகள் அத்தனை உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசு கிட்ட விட்டு கொடுத்திருக்கிறாங்க. கல்வி உரிமை புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வராங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி. இதுவரைக்கும் 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் இருந்தது. இப்போ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வுன்னு சொல்றாங்க, 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வுன்னு சொல்றாங்க. நம்ம வீட்டு பசங்க படிக்க கூடாதுன்னு இப்படி புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. கல்வி உரிமை. இன்னொன்னு நீட் தேர்வு. உங்களுக்கு தெரியும், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு அந்த மாதிரி நுழைய விடல. இன்னும் சொல்ல போனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணது, பொது தேர்வு நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணது. கிராமங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்களா படிச்சு மருத்துவர் ஆகணும்னு கலைஞர் தான் பொது தேர்வை ரத்து செஞ்சது. அதன் பிறகு பாஜக காங்கிரஸ் அவங்கள பணி சொல்லுவாங்க. இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அம்மா நுழைய விடல, அந்த அம்மா பாராட்டி ஆகணும். அதன் பிறகு அந்த அம்மையார் மறைந்த பிறகு திருட்டுத்தனமா ஒன்றிய பாஜகவுடைய மிரட்டலுக்கு பயந்து அதிமுக ஆட்சி தான் நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. நாம தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொன்னோம், நம்ம வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான முழு முயற்சியை ஈடுபட்டு இருக்கிறோம். இங்க இருந்து சட்ட மசோதா தாக்கல் பண்ணி அரசுக்கு அனுப்புறோம், ஒன்றிய அரசுக்கு அனுப்புறோம். இதுவரைக்கும் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாம இருக்கிறாங்க. இளைஞரணியின் சார்பா மாநாட்டில் தலைவர்கிட்ட கொடுத்திருக்கிறோம். 50 நாட்கள் 50 லட்சம் கையெழுத்து, எங்களுக்கு நீட் தேர்வு வேணா ரத்து செய்யுங்கன்னு பொதுமக்கள் மாணவர்களை சந்திச்சு கையெழுத்து பெற்றிருக்கிறோம். விரைவில் தலைவருடைய ஒப்புதல் பெற்று டெல்லி வரை சென்று அங்கேயே போராட்டத்தை நடத்த தயாரா இருக்கின்றோம். என்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து உண்மையா நீட் தேர்வு ரத்து செய்யப்படுதோ அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய முதல் வெற்றி. அதே போல மொழி உரிமை. எந்த விதத்திலேயாவது ஹிந்தியை எப்படியாவது திணிக்கணும்னு முயற்சிக்கிறாங்க. அதை தமிழ்நாட்டுக்குள்ள எந்த நேரமும் ஹிந்தி திணிப்பை நாங்க ஒத்துக்க மாட்டோம். துவாரகா சாலைன்னு ஒரு திட்டம், ஒன்றிய அரசோட திட்டம். அதுல 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு எவ்வளவு தெரியுமா செலவு செஞ்சிருக்கிறாங்க ஒன்றிய அரசு? 125 கோடி. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 125 கோடி. அதே போல ஆயுஷ்மான் பாரத் ஒரு திட்டம், இன்சூரன்ஸ் திட்டம். சில வருடங்களுக்கு முன்பு ரமணான ஒரு படத்தை பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ஒரு காட்சி வரும், ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு, அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சையாக கூட்டு போயிருப்பாங்க. உள்ள இறந்து போனவரை அடைச்சு வச்சு மருத்துவர்கள் வெளில வந்து போய் சொல்லுவாங்க, உயிரோடு இருக்காரு, போய் மருந்து வாங்கிட்டு வாங்க, ஆபரேஷன் செய்யணும், போய் காசு கட்டுங்க அப்படின்னு. நம்ம திரையில பார்த்தத நிஜத்துல செஞ்சு காட்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. 85,000 பேர் 88,000 பேருக்கு இறந்து போனவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, மருத்துவ காப்பீடு திட்டம். இறந்து போன 88,000 பேருக்கு. இதற்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு இந்த தேர்தலில் பதில் சொல்லி ஆக வேண்டும்.